சாலை என்பது ஒரு 3 ஆண்டு காலம் என்பது 10 ஆண்டு காலத்திற்கு அது சரியாக இருக்கும். எனவே தான் அதோடு சேர்ந்து தான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும். எங்கெல்லாம் மழைநீர் தேங்குவாத அளவுக்கு அந்த டிபிஆர். ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியாக நீங்கள் உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே கவனிங்க. என்ன நீங்கள் எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அந்த அவர் எந்த ஊர்? நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர்? எங்கே வேலை பார்க்குறீங்க? சார் மேல் விசாரணை இங்கே பாருங்கங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க. பார்த்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், யார் யார் எங்கே பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு. எனவே வந்திருக்கிற அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பேசுகிறார், செயலாளர் உங்களுடைய துறையினுடைய தலைவர் இங்கே இருக்கிறார். அதை விடுத்து நீங்களாக அங்கே பேசி கொண்டிருந்தால் அவ்வளவு சரியாக இருக்காது. எனவே இந்த சாலைகள் அமைப்பது, அதே மாதிரி கழிவறைகள் எங்கெங்கே தேவையோ, முக்கியமாக கழிவறைகள் அவசியம். பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் பகுதியில் கழிவறைகள், அந்த பகுதியில் குடிநீர் வசதி அவர்களுக்கு எங்கும் செல்லாது. மார்க்கெட்டுக்கு வருகிற போது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது, கழிவறைகள் வழங்குவது. நிறைய எங்கேயாவது மழை காலத்தில் இங்கே சென்னையை பொறுத்தளவு மழை காலத்தில் எவ்வளவு பணிகள், கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் பணி செய்திருக்கிறார். 2000 கோடிக்கு கொசலையார் எல்லாம் 3000 கோடி என்ற அளவில் 5-6000 கோடி செலவு செய்து, அப்போவே இன்னும் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு வருகிற போது மேலே பெய்தால் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு தண்ணீர் தேங்க நிலம், அது மாதிரி இல்லாத அளவிற்கு அந்த மழை நீரும் தேங்கக்கூடாது. எனவே தான் இந்த இப்போ கூட்டம் கூட்டப்பட்டதன் நோக்கம் அதுதான். எனவே வந்திருக்கிற ஆணையர்கள் நீங்கள் கவனமாக இங்கே பேசுகிறதெல்லாம் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். எந்தெந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார்களோ அதை குறிப்பெடுத்து கொண்டு நீங்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும். முதலமைச்சர் அவர்களுடைய இந்த ஆட்சி மக்களுக்கு சிறப்பானதொரு திட்டத்தை நிறைவேற்றினோம் இந்த துறை சார்பாக என்பதை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த அளவிலே நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பிறகு ஒவ்வொருவரும் பேசிய பிறகு இறுதியாக உங்களோடு நான் பேசுகிறேன் என்று சொல்லி, முதலில் நம்முடைய மேயர் பெருமக்கள் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுடைய கோரிக்கையை கொடுத்து விட்டு 4 வருத்தம் 3 வாங்க எம்பி வாங்க நீங்கள் பேசுவோம் என்று கேட்டுக்கொண்டு முதலில் செஞ்சு பேசுங்க நீங்கள்.